பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்கவே மாட்டாருங்க. அப்படிதான் இப்போ ஒரு சம்பவம் சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னன்றத இந்த ஒரு கிளிப்பிங்க பார்த்துட்டு வாங்க. ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக சொல்வோம், தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியன் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்புமணி அண்ணன் தெளிவாக பேசியிருந்தாரு. வன்னியர்களுக்கு நீங்கள் 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கலை அப்படின்னா வீடு வீடாக போவோம், ஒவ்வொரு வன்னியனாக பார்த்து திமுக ஒரு வன்னியர் விரோதி அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முழுமையாக எடுத்து திமுகவை வாஷ் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு பேசியிருந்தார். அப்படி தான் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து தான் திமுக இன்னைக்கு விழிப்பிதுங்கி நிற்குது. அப்படி என்னங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக எப்போதுமே இருக்குது. எல்லா தேர்தலுமே பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்படிதான் வரக்கூடிய 2026 தேர்தலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பங்கு மிகப்பெரியதாக இருக்குது. இந்த பங்கை எப்படியாவது திமுக அறுவடை செய்யணும்னு பல கட்ட முயற்சிகளை செய்தாங்க. அதுக்கான காரணம் கட்சியை இரண்டாக பிளவுபடுத்திடலாம். வன்னியர்கள் அதிகம் வாழக்கூடிய வடதமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக விளங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம பிளவுபடுத்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக திமுகவோட வெற்றி சாதகமாயிடும் அப்படின்னு சொல்லி தன்னோட மருமக பிள்ளை பென் நிறுவனம் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே பல துரோகிகளை உருவாக்கி அந்த துரோகிகள் மூலமாக இந்த கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையை திமுக செய்தது. சரி, ஏன் திமுக வன்னியர்களின் ஓட்டு இம்பார்ட்டண்ட்டாக அதை ஏன் உடைக்கணும், என்ன காரணம் அப்படின்னா இந்த 10.5 இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வழங்கலாம் தான் தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் இந்த ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்ற மனசு இல்லை. அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு வன்னியர்களிடையே மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வட தமிழ்நாட்டில் ஓட்டு அப்படிங்கிறது ரொம்பவே கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு. அதை எப்படியாவது சரிப்படுத்தணும்னா பாமகவுக்கு போகிற ஓட்டுக்களை நம்ம ரெண்டாக உடைச்சிட்டு கட்சியை பிளவுபடுத்திட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதகமான ஒரு வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்த்தது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி அணிவகுப்பதால் எல்லா உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளும் என்ன சொல்லுது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவும் போல் வடதமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்குது அப்படிங்கிற தகவல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கட்சியை உடைச்சிட்டா நம்ம இவங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்ததை மறந்துடுவாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, ஸோ இதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்ற பல கணக்குகளை போட்டு வச்சுருந்தார் ஸ்டாலின். ஆனால் அந்த பல கணக்குகளை தன்னோட ஆளுமை திறமையால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி முறியடிச்சிருக்காரு. முறியடிச்சதுக்கான காரணம் அதன் பின்னாடி என்னென்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு ஏற்பட்டுரும், இந்த கட்சியை இருக்காது, இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பா தன் மீது பல விமர்சனங்களை வச்ச போதும் கூட அவர் தன்னோட அமைதியினாலையும் தன்னோட ஆளுமை திறமையாலும் இந்த கட்சியை ஒரு குடைக்கில கொண்டு வந்துட்டார். அதில் முக்கியமாக தொடர்ந்து அவர் சொல்கிறது வன்னியர்களின் விரோதி திமுக, வன்னியர்களின் விரோதி திமுகன்றதை தெளிவாக பல இடங்களில் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அவர் நான் திமுகவோட கூட்டணி போகணும் இல்லை நாளைக்கு அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல, அவருக்கு கூட்டணி பற்றிலாம் பேசலை. ஆனால் வன்னியர்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய அந்த 10.5% இடஒதுக்கீட்டை திமுகவில் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அதை திமுக இன்றைக்கு வரைக்கும் அதை கொடுக்கறதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியுமே செய்யலை. இதே திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலில் என்ன சொன்னார், 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடியார் அறிவித்தார் இல்லை, இந்த ராமதாஸ் சொல்லி அதை நாங்கள் தான் நிறைவேற்றணும், அதை நாங்கள் தான் நிறைவேற்றணும்னு தெளிவாக சொன்னார். அவர் நிறைவேற்றினாரா? கிடையாது. அதுக்கு மாறா தன்னோட மச்சானை வச்சு கேஸு போட வச்சு இந்த 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வச்சதில் முழு பங்கு திமுகவுக்கு இருக்குது. அதனால தான் திமுக ஒரு
வன்னியர்களின் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாரு. இங்கே உட்கட்சி பிரச்சனை நிலவரத்துக்கும் காரணம் திமுக தான்றதை அவர் தெள்ள தெளிவாக சொல்கிறாரு. சரி, இப்போது வட தமிழ்நாட்டில் திமுகவை ஸ்வைப் பண்ணுறதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி என்ன பிளான் வச்சுருக்காருன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு வீடியோவில், வன்னியர்கள் விரோதி திமுக அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு வீடாக சொல்லுவேன், ஒவ்வொரு வன்னியர்களிடையும் திமுக செஞ்ச துரோகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவேன்னு சொல்லியிருந்தார்ல. அவர் சொன்ன அந்த விஷயத்தில் கொஞ்சமும் பின்வாங்காத இன்றைக்கி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர்களிடமும் மற்றவங்களிடையும் திமுக செஞ்ச துரோகங்களை பாட்டாளி வாக்குச்சாவடி திருவிழான்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு வார காலத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களிடையே திமுகவின் அந்த வேஷம், இப்போ நீங்கள் 5000 கொடுங்க, 6000 கொடுங்க, இல்லை 2000 போடுங்க, என்ன வேணால் போடுங்க, ஆனால் ஒவ்வொரு வன்னியர்களுடைய மனசுலையும் ஒரு நீங்காத ஒரு வழியை இந்த ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி ஒருத்தவன் வன்னியர்கள் இடஒதுக்கீடு கிடைக்கலன்னு சொல்லி இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட பல அரசு வேலைகளில் வன்னியர்கள் இன்றைக்கி நிராகரிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இன்றைக்கி உணர்ந்திருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடு வீடாக இன்றைக்கி சென்று ஸ்டாலின் அரசு இந்த வன்னியர்களுக்கு செஞ்ச துரோகத்தை எடுத்து வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத இந்த பாட்டாளி வாக்குச்சாவடி திருவிழா சிறப்பாக நடைபெறதால இன்னும் ஒரு 6 நாளைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை இது பெருமளவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லைனாலும் கூட களத்தில் சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாத இந்த ஒரு வாக்குச்சாவடி திருவிழான்றது தான் திமுகவுக்கு வட தமிழ்நாட்டில் அடிக்க போகிற சாவு மணியாகவும் இருக்குது. இதைத்தான் இன்றைக்கி உளவுத்துறை மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. வன்னியர்கள் திமுக மீது இன்னும் அந்த கோபத்துடனே பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை வச்சு தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் வர 12ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி அங்கங்கே மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தை அறிவிச்சிருக்கார். அப்போது வன்னியர்கள் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் கிடைக்கும், மற்ற சாதிகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை பிரித்து கொடுக்கணும், ஒவ்வொரு எந்தெந்த நிலைமையில் இருக்காங்கன்றத பிரித்து கொடுக்கணுன்றதுல இந்த ஒற்றுமை எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்து செய்யுதுன்றப்போ அது ஒவ்வொரு வன்னியர்களுக்குமே பெருமையாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தையும் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எந்த கட்சி பாகுபாடுமின்றி எல்லாரிடமும் அணுகி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதே வழியை இன்றைக்கி விஜய் அவர்களும் கையில் எடுத்திருக்காரு. அதுக்கான காரணம் வன்னியர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. வரப்போகிற தேர்தலில் வன்னியர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அது மட்டும் இல்லாத நம்ம திரும்ப சொல்கிறது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாதாரண தலைவர் கிடையாது, உலகத் தலைவர்கள் பாராட்ட பெற்றவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஆளுமை திறன் கொண்டவர். கண்டிப்பாக இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்ன்றதுல நிர்வாகிகள் ரொம்ப உற்சாகத்தோடு பயணிக்கிறாங்க. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை தந்திருக்கு. பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பங்கு எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.